ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருக்க புது சிலபஸ், அதாவது நியூ சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th பார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th பார்ட். பொது தமிழ்ல 7th பார்ட்ல இருக்கிற அறநூல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 டாபிக் முடிச்சிட்டோம். இது தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இது வந்து நியூ புக்லயும் இருக்கு, ஓல்டு புக்லயும் ஒரு பாட்டு இருக்கு, நியூ புக்லயும் ஓல்டு பாட்டு இருக்கு. ரெண்டுமே ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பழமொழி 400 அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ஆக்சுவலி அந்த பாட்டை பார்த்தாலே இது பழமொழி 400 தான் அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துலயுமே அதாவது 4 லைன்ஸ் இருக்கும். அதுல எப்பயுமே லாஸ்ட்ல வந்து ஒரு பழமொழி மாதிரி வந்து முடிப்பாங்க. பழமொழி 400ன்றத ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். 2 பாட்டு தான் இருக்கு. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இது புது புக்ல இருக்கிறது 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல இருக்கு, இயல் 1. ஓகேவா? டேர்ம் 3 இயல் 1. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி, அப்பாரியின் புதல்வியர் பாண்டர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை தான் இந்த பாடல் கூறுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதுல பழமொழி 400ல கொடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல் தான் நமக்கு தெரியும், நம்ம தமிழர்களுக்கே உரிய பண்பாடு அது. சோ அதை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடையெழு வள்ளல்கள்ல ஒருத்தர் பாரி, அவர் நமக்கு தெரியும். அந்த பார்வையின் புதல்வியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாணர்களுக்கு ஒரு புதுவிதமான உணவு விட்டுருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்றாக முன்றிலோ இல். இந்த ஒன்றாக முன்றிலோ இல்லுன்ற இருக்குல்ல, அதுதான் இந்த பழமொழி. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். மாறின்றது மழை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்திலும், மாறினா மழை நமக்கு தெரியும். மழையின்றி வறட்சி இருந்த காலத்துல கூட பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். புகவானா உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், நல்கினாள்னா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் அப்படின்றது அர்த்தம். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ண கட்டியிருப்போம்ல நம்ம, அதை தான் சொல்றாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மழை இல்லாம வறட்சியா இருந்த நேரத்துல கூட பாரி மகளான, பாரினா அந்த வள்ளல் பாரி தெரியும் நமக்கு, அவங்களோட மடமகள் அப்படின்னா மக்கள் மகளான அங்கவை சங்கவை, அவங்க பாணர், அவங்களிடம் வந்து பாணர்கள் அப்படின்னா, பாணர்கள் பாட்டு பாடி இது பரிசு பண்ணுவாங்களோ அவங்க தான். பாணர்கள் வந்து இறந்து நின்னாங்களாம். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டுட்டு நிக்கிறது தான் சொல்றாங்க இறந்து அப்படின்றது. இந்த ரா வந்தா, ஆக்சுவலி இந்த ரா வந்தா பிச்சைன்னு கூட சொல்லலாம், இல்லை அந்த மாதிரி கேட்டு நிக்கிறது அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ நிக்கும்போது பாரி மகளிர் அந்த இடத்துல அவங்க கிட்டயுமே நெல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலையில பொன், அதாவது தங்கத்தை இட்டு அவங்களுக்கு தந்தாங்க. அந்த அளவுக்கு அப்பெல்லாம் விருந்தோம்பல் இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அனுப்பக்கூடாது அப்படின்றதுதான் இதை சொல்றாங்க. அப்போ அரிசி கூட இல்ல, நெல் இல்ல நம்ம கிட்ட, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பொண்ணை இட்டு அவங்களுக்கு சாப்பாடு வழங்கினாங்களாமா, அப்படி சொல்றாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது. ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்னா பொருள் இல்லாத வீடுன்றது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, ஒன்றாக முன்றிலோ இல், அதுதான் வந்து பழமொழி. ஓகேவா? அப்படின்னா இந்த ஊர்ல, அதாவது இந்த நாட்டுல எதுவுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகேவா? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்றாக முன்றிலோ இல். இது யார் எழுதியிருக்காங்க பழமொழி 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 அரையினார். 4ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பழமொழி 400ன்றது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3.5 3 3 4 அப்படி தானே நம்ம பார்த்துப்போம், அது மாதிரி வச்சுக்கோங்க. 3.5 அரையினார். ஓகேவா? அவரை பத்தி நூல்வெளி பார்த்துடலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையினார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எப்படி? இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400னா 4ன்றதை ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல, ஸோ அதுவும் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400 கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர்
சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று அறிய முடிகிறது. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு நமக்கு தெரியும். இது 400 பாடல்களை கொண்டிருக்கிறதுனால தான் பழமொழி 400ன்னு சொல்கிறாங்க. 400 பாடல்கள்னா 400 பழமொழி இருக்குல்ல, ஸோ அதனால தான். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது நியூ புக்கில் இருந்த பழமொழி 400. அடுத்து ஓல்டு புக் எடுத்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதோட புக் பேக் பார்த்துடலாம். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மாறி. ஓகேவா? நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாறி +1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி 1. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ரொம்ப முக்கியம். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் எதுவுமே இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போன வாட்டி பார்க்காம போயிருந்தாலும் சரி, புக் பேக் கொஷின்ஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்தே ஆகணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு பாட்டு இருக்குன்னு சொன்னால ஓல்டு புக்கில் இருக்கிறது தான். ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 இயல் 1ல் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கல்வியின் சிறப்பு. ஆக்சுவலி அதில் விருந்தோம்பல் பற்றி போட்டிருந்தாங்க. இதில் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு சொல்றாங்க. நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா. அதாவது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர்னு சொல்றாங்க. அஃதுடையர் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய புகழ் பரவாத நாடே கிடையாது, 4 திசைக்கும் பரவிருக்கும். அந்நாடு வேற்று நாடு ஆகா. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படின்னு சொல்றாங்க. ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். ஆயினால் அப்படின்னா எனவே அந்நாடுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கற்க வேண்டிய நூல்கள் எல்லாம் கற்று ரொம்ப அறிவா இருப்பாங்கல்ல, கற்றவர்னு சொல்லி ஒரு அறிவுடையர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 4 திசையும் இந்த உலகத்துல எந்த இடமா இருந்தாலும் அவங்களோட புகழ் பரவி இருக்கும். எல்லா இடமுமே அவங்களுக்கு தன் இடம் மாதிரிதான். எல்லா நாடுகளும் வேறு நாடுகள் இல்லை, எல்லா இடமும் வேறு இடங்கள் கிடையாது, எல்லாமே அவங்களுக்கான இடம் தான். ஸோ அவங்க எங்க போனாலும் நம்ம இப்போ எங்க போனாலும் சாப்பாடு மூட்டை கட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எங்க போனாலும் மரியாதை கிடைக்குமா, எங்க போனாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாருக்குமே அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா அவங்க உணவை எடுத்து செல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருக்க சொல் பொருள் பார்த்துடலாம். ஆற்றவும்னா நிறைவாக, நாற்றிசைனா 4 கூட்டல் திசை, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகள். ஆற்றுனா 6 கூட்டல் உணா. 6 அப்படின்றது வழி, வழியில செல்றதுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்றது தான். உணானா உணவு, வழிநடை உணவுன்னு சொல்லி இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இந்த பாடலுடைய பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். முன்னாடி இருந்தது தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்த்துடலாம். நூலின் ஆசிரியர் பேர் மூன்றுரை அறையினார். மூன்றுரை என்பது இவருடைய ஊர் பெயர். மூன்றுரைன்றது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். ஓகேவா? இவர் மூன்றுரை என்னும் ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம்னு சொல்றாங்க. அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. யாருக்கும் தெரியல தெளிவா. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரைன்றது ஊர் பேரு, அரையினர்ன்றது ஒன்று அரசனா இருக்கணும், இல்லைன்னா புலவரோட குடிப்பெயரா இருக்கணும். ஓகேவா? நூல் குறிப்பு. நூல் குறிப்புன்றது தெரியும். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் பழமொழி 400. 400 பாடல்களை கொண்டது தான் இது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு சொல்லுவோம். இந்த பாடலில் வந்திருக்கிறதுனா ஆற்றுனா வேண்டுவதில் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். பழமொழி 400 பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்த்துடலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.